ஹாய். டியூஸ்டே நைட்டே எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம். எதுக்குன்னா மார்னிங் வந்து விநாயகர் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தான். விநாயகருக்கு பிடிச்ச லிஸ்ட்டில் லட்டுவும் ஒன்று, அதனால் லட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு லட்டு நைட்டே செஞ்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு மார்னிங் வந்து கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் வந்து சேர்ந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விநாயகரை வச்சு எல்லாமே பூஜை பண்ணிட்டோம். இந்த குட்டிஸாக விநாயகர் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கடை ஏறி இறங்கினேன். அதுக்கப்புறம் தான் இந்த க்யூட்டாக இருக்கிற விநாயகரை எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. இன்றைக்கி வந்து விநாயகருக்கு வந்து நான் சுண்டல், அதுக்கப்புறம் லட்டு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் எள்ளுருண்டை தான் செஞ்சு வச்சுருந்தேன் பிரசாதமாக. மார்னிங் டைமில் இந்த மாதிரி எள்ளுருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டா டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டா அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், யாராருக்கு எள்ளுருண்டை பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா புத்துக்கு பால் ஊற்ற வந்திருந்தோம். மார்னிங் இருந்து வந்து பார்த்துட்டே இருந்தோம். நிறைய ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா இந்த லெவேட்கெல்லாம் இருக்கிற புத்து இது மட்டும்தான். அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் புத்துக்கு பால் ஊற்றுறதுக்கு. எல்லாமே ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒன் டே தான் விநாயகர் வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டேன் டேமுக்கு விட்டுடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேமே எல்லாமே விட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க. வீட்டில் வச்சுருக்கிறவங்க எல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது வியூ. அதுக்கப்புறம் போயிட்டேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விநாயகர் வச்சு எடுத்துகிட்டு வந்து விடுறது. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு போகிறதுக்கு அங்கே தண்ணிக்குள்ளே. ஏன்னா எனக்கு தண்ணின்னா